எனது பேர் வழக்கறிஞர் ஏஎஸ் லாரன்ஸ். நான் தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறேன். எனது கட்சிக்காரான ஆகஸ்ட்ரா என்பவர் பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில இவருக்கு திருமணம் ஆயிருந்துச்சு. திருமணமாகி தன் கணவரோடு சந்தோஷமாக வாழ்ந்த நிலையில 14/10/2025 அன்று அவர் மின்சார வாரியத்தினால பாதிக்கப்பட்டு மின்சார வயர் கீழே அருந்து விழுந்ததுனால, அந்த வயரை தொட்டதுனால அவருடைய கணவர் மின்சாரத்தில் அஜாக்கிரதையினால அவர் என்ன செஞ்சார், இறந்து போயிட்டார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அகஸ்டா என்பவர் பாத்தீங்கன்னா அவரும் அவருடைய கணவரும் கலப்பு திருமணம் செய்ததுனால இவங்க சைட்லயும் ஆள் கிடையாது, அவருடைய கணவர் சைட்லயும் ஆள் இல்லாம இன்னைக்கு தன்னந்தனியா 3 பொம்பளை பிள்ளைங்களை வச்சு கஷ்டப்பட்டு இருக்காங்க. பாருங்க, மின்சார வயத்தினால இறந்து அன்னைக்குல இருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா தனியா எந்த சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அவங்களுடைய வாழ்வாதாரம் அவங்களுக்கு எந்த வித வருமானம் இல்லாம தவிச்சு வர்றாங்க. இந்த சமயத்துல 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த 3 பிள்ளைங்களுக்கும் பாத்தீங்கன்னா அன்பு கரங்கள் திட்டத்தின் கீழே 3 பொம்பளை பிள்ளைங்களுக்கும் பணம் கொடுக்கணும். கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு பொம்பளை பிள்ளைங்களுக்கு 2,000 வீதம், மொத்தம் 3 பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா என்ன செய்யணும், பணம் கொடுக்கணும். அப்படின்னா இது எந்தவித வாழ்வாதாரம் கிடையாது. இன்னைக்கு அந்த பிள்ளைங்க நடுத்தெருவுல யாரும் இல்லாம எந்தவித உறவினர்களுடைய உதவி இல்லாம இன்னைக்கு நடுத்தெருவுல இருக்க வேண்டிய சூழல் இந்த அகஸ்டாக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகம் தயவு கூர்ந்து இவங்களுக்கு உதவிக்கரம் கண்டிப்பாக நீட்டணும். ஏன்னு சொன்னா இவங்களுக்கு வேற எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஒரு உறவினர்கள் சப்போர்ட்டும் இல்லை, உடன் பிறந்தவர் சப்போர்ட்டும் இல்லை, அவருடைய கணவர் வீட்லயும் இல்லை, இவங்களுடைய அம்மா அப்பா வீட்லயும் இல்லை. சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ஒவ்வொரு நாளும் தவிச்சு வர்றாங்க. அதுக்கு தயவு முதலமைச்சர் அவர்களும் சரி, மாவட்ட நிர்வாகமும் சரி, சமூக நலத்துறை அமைச்சராக சரி, 3 பேரும் கண்டிப்பாக நான் சொல்ற ஒரே ஒரு கோரிக்கை, உங்களை பொறுப்பாக தொட்டு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கணும். இந்த அகஸ்டா அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் அவங்க பிள்ளைங்களுக்கும் என்ன செய்யுங்க, ஏதாவது உதவி செய்யுங்க. அப்படி இல்லைன்னா இவங்க நடுத்தருவுல நிற்கக்கூடிய சூழல்கள் என்ன செய்யும், உருவாயிட்டு இருக்கு. இவங்களும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு வேலைக்கும் போக முடியல, எங்கும் பண்ண முடியல, கணவர் ஒவ்வொரு நாளும் தவிச்சு வர்றாங்க. இந்த சூழல்கள் மாறணும். அதற்காக இவங்க என்ன பண்ணணும், கண்டிப்பாக இவங்களுக்கு என்ன செய்யணும், ஒரு உதவித்தொகை கொடுக்கணும். அந்த பிள்ளைங்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் அந்த படிப்பு செலவுக்காக அரசு என்ன செய்யணும், ஏற்றுக்கிடணும். 3 பொம்பளை பிள்ளைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க. அந்த குழந்தைங்களுக்கு படிக்க கூட வழி இல்லாம இப்ப தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அது கண்டிப்பாக அன்பு கரங்கள் உதவி திட்டத்தின் கீழ் கண்டிப்பா அந்த குழந்தைகளுக்கு உதவி செய்யணும். அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அரசு மேம்படுத்தணும். இந்த மாவட்ட நிர்வாகம் கண்டிப்பாக இவங்களுக்கு ஏதாவது வகையில உதவி செய்யணும்னு சொல்லி இதன் மூலம் நான் கேட்டுக்கிறேன்.